கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் செல்வராஜ்ங்கிற அன்பு சகோதரருக்காக, பெங்களூரில் இருக்கிற அன்பு சகோதரர் குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு ஜெப விண்ணப்பம், மகன் மருமகள் இவர்களுக்கு இடையில் சண்டை, பிரிவினைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் மாறணும். சண்டை மாறணும், பிரிவினைகள் மாறணும், வாக்குவாதங்கள் மாறணும், சமாதானம் உண்டாகணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தில் தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடும்படியாக என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். தகப்பனே, அன்பு சகோதரர் செல்வராஜ் சகோதரருக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக, மகனுக்காக, மருமகளுக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட நானும் காஸ்டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். தேவரீர் ஒரு விசை மனம் இறங்குவீராக. அப்பா, குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள், சண்டைகள், கோபங்கள், வாக்குவாதங்கள் மாறட்டும். உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, இனி தீமை செய்ய முடியாது. உங்களுக்கு யாரும் தீமை செய்ய முடியாது. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் அநேக விதமான தீமைகள், குடும்பத்துக்குள்ள தீமைகள், நம்ம செய்கிற தொழிலில் தீமைகள், பலவிதமான தீமைகள். இந்த தீமைகள் நிமித்தமாக தான் மாந்திரிகங்கள், ஏவல்கள், செய்வனைகள், இப்படிப்பட்ட பலவிதமான தீமைகள் மனிதர்கள் தீமை செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த தீமையை செய்ய இனி அனுமதிப்பது இல்லை. செப்பனியா 3:15 நீங்கள் வாஸ்து பார்த்தா, இஸ்ரவேலின் மகாராஜா உங்கள் நடுவில் இருப்பார், இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். இனி தீமையை காணாதிருப்பீர்கள். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மனுஷங்க மூலமாக தீமை ஏற்பட்டிருக்குமே, ஆனால் உறவுகள் மூலமாக தீமை ஏற்பட்டிருக்குமே, ஆனால் பிசாசின் மூலமாக தீமை ஏற்பட்டிருக்குமே, ஆனால் அந்த தீமைகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தீமைகள் நன்மையாய் மாறும். அவருடைய உன்னத கிருபையினால் இனி தீமை செய்ய முடியாது. வேதாகமத்தில் ஒரு சம்பவம், யாக்கோபு என்கிற தெய்வ மனிதன் ஒரு மோசமான லாபான் என்கிற மனிதனிடத்தில் வேலை செய்யும்படிக்கு கர்த்தர் அனுப்பினார். ஏறத்தாழ 20 வருஷங்கள், 7 வருஷம் மனைவிக்காக, அடுத்த ஒரு 7 வருஷம் மனைவிக்காக, அடுத்த 6 வருஷம் மந்தைக்காக, இப்படி 20 வருடங்கள் வேலை பார்த்திருக்கிறார். 20 வருடங்களிலே 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றிவிட்டான். எவ்வளவு கொடூரமான மனிதனாக இருப்பார் பாருங்க. 10 முறை சம்பளத்தை கூட்டலை, சம்பளத்தை மாற்றுகிறார். ஏன்னா யாக்கோப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார். யாக்கோப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு யாரும் தீமை செய்ய முடியாது. இப்போ ஆண்டவரே சொல்கிறாரு, ஆதியாகமம் 31:3, நீ லாபானை விட்டு உன் மனைவி பிள்ளைகளோடு நான் காட்டுகிற என்னுடைய தேசத்துக்கு புறப்பட்டு வா என்று சொல்லேன்.
இப்பொழுது யாக்கோப்பு புறப்பட்டு வரும் பொழுது லாபான் யாக்கோப்பை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து லாபானும் அவனுடைய மகனும் மற்ற கூட்டாளிகளும் வருகிறாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ராத்திரியிலே தரிசனமாய் தோன்றி, வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 31:23 நீ யாக்கோப்போடு நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று எச்சரிக்கிறார். லாபான் வந்து சொல்கிறாரு யாக்கோபிடத்தில், உன்னுடைய தகப்பனாகிய தேவன் என்னை நேற்று இரவு எச்சரித்தா, நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று எச்சரித்தா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்திருக்கிறாங்களா? அந்த தீமைகளை எல்லாம் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ண போகிறார். நான் சொல்லட்டுமா? விசுவாசிங்க, உங்களுக்கு யாரும் தீமை செய்ய முடியாது. யாரும் தீமை செய்ய முடியாத. பாருங்க, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் போய் உதவி கேட்குறார். அவருடைய தொழிலுக்கு கொஞ்சம் பணம் கடனாக வட்டிக்கு கேட்குறார். ஆனால் அந்த தெய்வ மனிதனுக்கு விரோதமாய் எழும்பின ஒரு தீய மனிதன் அந்த பணம் கொடுக்குற நபர்கிட்ட போய், இவனுக்கு பணம் கொடுக்காதீங்க, இவனால் திருப்பி கொடுக்க முடியாது, இவன் தொழில் நஷ்டப்பட்டுட்டு இருக்குது அப்படின்னு தீமையான காரியத்தை செய்து பணம் கொடுக்காத அளவுக்கு ஆக்கிவிட்டார். இவர் வேதனையோடு இருக்கும் பொழுது இவருடைய கிளாஸ்மேட், சின்ன வயதுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற கிளாஸ்மேட், கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இவரை சந்தித்த பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், என் பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் பணம் இருந்தால் நான் ஜெயிச்சிடுவேன். அவர் சொன்னாராம், நீ கேட்குறது 3 லட்சம், நான் 7 லட்சம் ரூபா உனக்கு தரேன், நீ பிஸ்னஸ் செய். கடனே இல்லாமல் 3 லட்சம் கடன் கேட்ட இடத்துல கடனே இல்லாமல் 7 லட்சம் கர்த்தர் உதவி செய்தார். தீமை செய்ய முடியாது. மற்றவங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறாரு. யாரும் தீமை செய்ய முடியாது. விசுவாசிங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு யாரும் தீமை செய்ய முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மொர்தெகாய்ங்கிற மனிதனோடு கூட கர்த்தர் கூட இருந்தார். ஆமான் என்கிற மனிதன் மொர்தெகாய்க்கு தீமை செய்ய நினைத்தான். முடிந்ததா? முடியவில்லை. உங்களுக்கும் தீமை செய்ய முடியாது. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர், யாரும் உனக்கு தீமை செய்ய முடியாது என்று சொல்லி. எஸ் லார்ட், தீமை செய்யாதபடிக்கு என் தேவன் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமென் ஆமென். தீமை செய்ய முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.